ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது கிராம உதவியாளர் பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சில மாவட்டங்களில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் ஆன்லைனில் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அது கூடிய விரைவில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷனும் இந்த கிராம உதவியாளர் பணிக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜரு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், இந்த அப்ளிகேஷனை நம்ம எப்படி வந்து சப்மிட் பண்ணணும், ஸோ இது போன்ற பல தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் வந்து கிராம உதவியாளர் பணிக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். tndistrict.nic.in அப்படிங்கிற ஒரு காமன் வெப்சைட் இருக்குது. எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு காமனான ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுடைய மாவட்டத்தின் பெயர் வந்து இருக்கும். இப்போ உங்களுடைய மாவட்டம் வந்து இப்போ இது என்ன பெரம்பலூர் மாவட்டம் அப்படின்னா இதில் பாருங்கள் பெரம்பலூர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த பெரம்பலூர் நேம் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜில் தாங்க இருக்கும். ஸோ எந்த ஒரு மாவட்டம் ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஹோம் பேஜ் தான் இருக்கும். இதில் போயிட்டு நோட்டீசஸ் அப்படின்னு இருக்கும். இதில் இங்கே பாருங்கள் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டு தாலுக் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் டேட் அப்ளிகேஷனுக்கான ஸ்டார்ட் டேட் 7/7/2025, என் டேட் வந்து 11/8/2025 அப்ளை பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் வியூ அப்படிங்கிறத கொடுக்கணும். அது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அடுத்தபடியாக நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போது ஒவ்வொரு தாலுக்காலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து வச்சுருக்கிறாங்க. இது வந்து பெரம்பலூர் மாவட்டத்துக்கான இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்மேட் வந்து ஒரு மாதிரி இருக்குது. அதே மாதிரி நான் வேறு ஒரு மாவட்டத்துக்கு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரியான ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்கு இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் மூலமாக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெரம்பலூர் மாவட்டம். ஓகே, ரெண்டாவது மாவட்டம் வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு ஆன்லைன் மூலமாக நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்துக்கும் ஃபுல்லாக வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. முக்கியமான ஒரு விஷயம், ஆன்லைன் மூலமாக மட்டும் பார்த்துட்டே இருக்காதீங்க. ஏன்னா ஒரு சில மாவட்டங்கள் ஆன்லைன் மூலமாக லேட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க நோட்டிஃபிகேஷனை. அதனால் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாலுக்கா ஆஃபீஸில் போய் கேட்டுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா அப்படின்னு. அல்லது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க நோட்டிஃபிகேஷன். அதுவும் இல்லையா நீங்கள் வந்து டேரெக்டாக அங்கே லோக்கல் நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, டெய்லி அந்த லோக்கல் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தாலுக்கா ஆஃபீஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், லோக்கல் நியூஸ் பேப்பர் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். பேரலெல்லாம் அந்த ஆன்லைன் வெப்சைட்டையும் வந்து ரெஃபர் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க. ஓகே, இப்போது திருப்பூர் மாவட்டத்துலாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் நியூஸ் பேப்பரில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. பட் வந்து இந்த ஆன்லைன் மூலமாக இந்த நோட்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ணாமல் இருக்காங்க. அதனால தான் நீங்கள் வந்து லோக்கல் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். இது பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய நோட்டிஃபிகேஷனு. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெறுதல் 7/7/2025 5/8/2025 அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடணும். இதில் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க. நேரில் அல்லது பதிவு அஞ்சல் மற்றும் விரைவு தபால் வாயிலாக வரப்பெறும் விண்ணப்பங்கள் வேப்பந்தட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாங்கப்பெறும். மேலும் 5/8/2025 மாலை 5 மணிக்கு மேல் நேரடியாகவோ அல்லது பதிவஞ்சல் மற்றும் விரைவு தபால் மூலமாகவோ வரும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸோ ஒவ்வொரு தாலுக்காவிலையும் ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளார நேரடியாக கொண்டு போய் தாலுக்கா ஆஃபீஸ்லேயோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயோ நீங்கள் வந்து அப்ளிகேஷனை அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எப்படியுமே நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன்லாம் வந்து சப்மிட் பண்ண முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 5/8/2025. படித்தல் மற்றும் எழுதுதல் திறனறிவு தேர்வு நடைபெறும் நாள், அந்த தமிழ் படிக்கிறது எழுதுறது வந்து 6/9/2025 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த ஒரு பர்டிகுலர் தாலுக்காவுக்கு. நேர்முக தேர்வு நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா 22/9/2025 28/9/2025. பதவியின் பெயர் கிராம உதவியாளர். சேலரி கொடுத்துருக்காங்க 1100 to 3500. இந்த சேலரி பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து காமன் தான். நிரப்பப்பட உள்ள பணியிடங்கள் எண்ணிக்கை இந்த தாலுக்காவுக்கு மொத்தம் 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி ஏற்கனவே சொன்ன மாதிரி 10th வந்து பாஸ் அல்லது 10th ஃபெயில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதர தகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர் வேப்பந்தட்டை வட்டத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் தாலுக்காவுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்படி அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஒரு 5 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதே மாதிரி மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். தேர்வு செய்யப்படுவதின் நடத்தை குறித்தும் முந்தைய குற்றப்பின்னணி குறித்தும் நியமன அலுவலர் அறிந்து திருப்தி அடைய வேண்டும். அடிப்படை விதி 10 படி
உடற்தகுதி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடற்தகுதி சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா வயது வரம்பு இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பிக்கும் முறை ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெரம்பலூர் வெப்சைட்டில் போயிட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு நேரடியாக தாலுக்கா ஆஃபீஸ்க்கு போய் கொடுக்கணும். அப்படி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்பணும். இந்த அப்ளிகேஷனில் எந்த மாதிரியான விவரங்கள் வந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள். வருவாய்த்துறை பெரம்பலூர் மாவட்டம், இது என்ன வட்டத்துக்கு வந்து கேட்டிருக்காங்க போஸ்டிங் வந்து நீங்கள் வேப்பந்தட்டை வட்டம் அப்படின்னு எழுதிக்கணும். அப்ளிகேஷன் ஒன்று தமிழ் எழுதிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபுல்லாக தமிழ்லேயே எழுதுங்க. ஸ்டார்டிங் இங்கிலீஷ் எழுதிட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே வந்து எழுதிருங்க. சமீபத்திய புகைப்படம் வந்து ஒரு சில மாவட்டங்களில் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது 3 மாதத்துக்குள்ளார லாஸ்ட் 3 மாதத்துக்குள்ளார எடுக்கப்பட்ட புகைப்படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ லாஸ்ட் 3 மாதத்துக்குள்ளார எடுத்த அந்த ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய பெயர், அப்பா பெயர் அல்லது கணவர் பெயர் எழுதிக்கோங்க. பிறந்த தேதி, கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை கல்வி சான்றின் நகல்கள் இணைக்கப்பட வேண்டும். ஸோ கல்வி தகுதி வந்து எழுதிக்கோங்க. நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஜெராக்ஸ் காப்பி. மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க. பாலினம் ஆண் பெண் 3ஆம் பாலினமா அதை எழுதிக்கோங்க. மதம் எழுதிக்கோங்க. வகுப்பு எழுதிக்கோங்க. ஜாதி வந்து உட்பிரிவுடன் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதி சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும். உங்களுடைய சொந்த ஊர் எது, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். அப்போ இதில் பாருங்கள், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்கிறாங்க, டாக்டர் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லாம் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், அல்லது நேரடியாக இ-சேவை மையத்துக்கு போயிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் வட்டம் என்ன, மாவட்டம் என்ன அதை எழுதிக்கோங்க. பெர்மனண்ட் அட்ரஸ், நிரந்தர முகவரி, அதுக்கு ஏதாவது சான்று, பெர்மனண்ட் அட்ரஸ்க்கான சான்று நீங்கள் வந்து ரேஷன் கார்டு இந்த மாதிரி இதெல்லாம் கூட வச்சுக்கலாம். கதவு எண் மற்றும் தெருப்பெயர், கிராமம், வட்டம், மாவட்டம். அடுத்து முன்னுரிமை கோருகிறீரா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு சில கேட்டகரிக்கு வந்து நீங்கள் முன்னுரிமை கோரலாம். அது என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறது இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை படித்து பார்த்துட்டு அதன் மூலமாக நீங்கள் முன்னுரிமை கோர மாதிரி இருந்தால் முன்னுரிமை கோரிக்கலாம். இப்போ முன்னாள் இராணுவத்தில் இருந்தால் இன்னும் முன்னுரிமை வந்து கோரலாம் இல்லையா. ஸோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து முன்னுரிமை விவரம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆதரவற்ற விதவையா, மாற்றுத்திறனாளியா, ஸோ எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து முன்னுரிமை கோர்றீங்க அப்படிங்கிற இந்த நம்பர் வந்து இங்கே எழுதிட்டு அந்த ஆப்ஷனும் இங்கே எழுதியிருக்கேன். அப்புறம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் முன்னுரிமை கோரலாம். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா இதில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் நகல் காப்பி வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருப்பின் பதிவு எண் விவரம், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதில் கொடுத்துக்கோங்க. குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கீர்களா, ஏதாவது போலீஸ் கேஸ் இருந்திருக்கா அப்படின்னா அதுக்கு ஆம் அப்படின்னு கொடுங்க, இல்லைனா இல்லை அப்படின்னு கொடுங்க. போராட்டம் கிளர்ச்சியில் ஈடுபட்டுள்ளீர்களா, ஸோ அதில் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஆம் அல்லது இல்லை கொடுத்துக்கோங்க. ஓகே. உறுதிமொழி மேலே இந்த பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு 4 இன்றைக்கி வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. உங்களுடைய சிக்னேச்சரு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணுன்னு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நகல் காப்பி வந்து அட்டாச் பண்ணிடுங்க. விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டியவை இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டு ஒரு கவரில் போட்டு கொண்டு போய் நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் வந்து கொடுத்துருங்க. ஓகே. அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் தனித்தனி நோட்டிஃபிகேஷன், ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்கா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஈரோடு மாவட்டத்தினுடைய எல்லா தாலுக்காவுக்கும் இதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார்மேட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தை பார்த்தோம் பார்த்திங்களா. ஸோ அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மு வேறு மாவட்டத்தினுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளை பண்ணாதீங்க. அந்த பர்டிகுலர் மாவட்டத்துக்கு அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அட்டாச் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. இது முக்கியமாக வந்து கவனிங்க, ஏன்னா வேறு ஒரு மாவட்டத்துக்கு வேறு ஒரு மாதிரி இருக்குது. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கும் அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே தான், அந்த டேட்டுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு பொறுமையாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி, இதர தகுதிகள், வயது வரம்பு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 மாவட்டத்துக்கான லிங்க், அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி என்னுடைய டெலகிராம் சேனல்லையும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், பார்த்துக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.
ஒவ்வொரு அப்டேட்டாக அடுத்தடுத்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.